எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரிய நேத்திரனை களமிறக்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று 8ஆம் தேதி முற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் பொது வேட்பாளர் தெரிவுக்கான குழுவின் உறுப்பினருமான NC காந்தா இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். 7 தமிழ் கட்சிகளும் 7 சிவில் அமைப்புகளும் இணைந்து உருவாக்கியுள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் தமிழ் பொது வேட்பாளராக பாவண்ணா அரிய நேத்திரன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளார். 2013ஆம் ஆண்டு பம்பலப்பிட்டி பிரதேசத்தில் வசித்து வந்த கோடீஸ்வர வர்த்தகரான முகமது சியாம் என்பவரை கடத்திச் சென்று கொலை செய்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்தன மற்றும் அவரது மகன் ரவீந்து குணவர்தன ஆகியோருக்கு இன்று 8ஆம் தேதி மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாஸ் குணவர்தன மற்றும் ஏனைய பிரதிவாதிகள் தம்மை அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளதுடன் இந்த உத்தரவு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அகில இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் 2 நாட்கள் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கிராம உத்தியோகத்தர்கள் தங்களது அனைத்து சேவைகளிலுமிருந்து விலகியிருப்பார்கள் என அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜகத் சந்திரலால் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த பணிப்புறக்கணிப்பு தேர்தல் பணிகளை எந்த வகையிலும் பாதிக்காது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் இன்று 8ஆம் தேதி சக்தி வாய்ந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது. 6.9 மெக்னிடியூட் அளவில் நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இந்த நில அதிர்வினை அடுத்து ஜப்பான் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனினும் சேதம் குறித்த உடனடி அறிக்கைகள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. சீனாவைச் சேர்ந்த 11 வயது ஸ்கேட் போர்டிங் வீரர் இந்த ஆண்டு ஒலிம்பிக்கில் பங்கேற்ற இளையவர் என்ற வரலாறு படைத்துள்ளார். அவருக்கு 11 வயது என்பதுடன் 2012ஆம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக் போட்டி நிறைவடைவதற்கு முன்தினம் அவர் பிறந்துள்ளார். ஸ்கேட் போர்டிங் போட்டியில் 63.19 புள்ளிகளுடன் 18வது இடத்தை பிடித்துள்ளார்.